ஹலோ மக்களே, ஜூன் 17 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையொலி சீரியலும் மெகா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் பாருங்க. நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. லட்சுமி உயிரோட தான் இருக்கிறாங்கிற உண்மை வெளியே வந்துருச்சு. அது யாருக்கு இப்ப தெரிஞ்சதுன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மித்ரா கண்டுபிடிச்சிருப்பாரா, இல்ல அரவிந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்களா, இல்ல ஜானு டீச்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்களா, இல்ல விவேக் கண்டுபிடிச்சிருப்பாங்களா? இவங்க 4 பேத்துல யாரு லட்சுமிக்கு உயிரோட இருக்கிற உண்மை தெரிஞ்சிருக்கும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் கண்டிப்பா வீடியோக்குள்ள இருக்கு. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம ஜுன்னு வீட்டுக்கு ஜானு டீச்சர் வராங்க. அதாவது அவங்க அம்மா பேரு லட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க சமையல்காரர் சொல்றாரு. இதை கேட்டு ஒருவேளை இது நம்ம அக்காவா இருக்குமோ, எனக்கே என் மனசுக்கு ஏன் இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னோட அக்காவான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஜுன்னு வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம லக்ஷ்மியும் மித்ராவும் சேர்ந்துதான் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மித்ரா கண்டுபிடிப்பாரா, அது தன்னோட பொண்டாட்டி தான் லக்ஷ்மி அப்படிங்கறத கண்டுபிடிப்பாரா அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க அந்த சமையல்காரர் நம்ம ஜானு டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, பக்கத்துல தானே எங்க வீடு இருக்கு, நீங்க ஜுன்னுவையும் பாத்துட்டு போனீங்கன்னா அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீங்களும் எங்க வீட்டுக்கு வரவே இல்லைல்ல, ஒரு வாட்டி வாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி அந்த சமையல்காரர் கூப்பிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவர் ஜுன்னோட அம்மா பேரு லக்ஷ்மிங்கிறதே சொல்லிடுறாரு. ஜானுக்கு மனசுல ஒரு குழப்பம் ஏற்படுது. அதாவது லக்ஷ்மியா, இது ஏன் என் அக்கா பேர் மாதிரி இருக்கு? ஜானு மனசுல இப்ப 1008 கேள்விகள் எழுது. அதாவது ஜுன்னோட அம்மா ஏன் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஸ்கூலுக்கு வரல, ஜுன்னுவை பாக்குற அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்லயும் வரவே இல்லை, ஃபாதர்ஸ் டே அன்னைக்கும் நான் அவங்கள பார்க்கவே இல்லை, அவங்களையே பார்க்கவே முடியல. இன்னைக்கு என்னடான்னா இந்த சமையல்காரர் லக்ஷ்மின்னு சொல்றாரு. ஒருவேளை இது என்னோட அக்காவா இருக்குமா, இந்த ஜுன்னு என் அக்கா பையனாதான் இருக்குமா, எனக்கு ஏன் இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இத கிளாரிஃபை பண்ணணும்னா நம்ம இப்ப வீட்டுக்கு போகணும். நம்ம வீட்டுக்கு போனா கண்டிப்பா ஒண்ணு அவங்கள பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க போட்டோவையாவது பார்க்கலாம். அவங்க போட்டோவை பார்த்துட்டா இது என் அக்காவா இல்லையான்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். இது இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அர்ஜுன் பார்ட்டியில அன்னைக்கு அவங்க அக்காவை பார்த்தாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு அர்ஜுனோட பார்ட்டியிலயும் என்னோட அக்காவை நான் பார்த்தேன், ஒருவேளை ஜுன்னுவோட அம்மா தான் என்னோட அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சமையல்காரரே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு டீச்சர் சமையல்காரர் கூட நம்ம ஜுன்னுவை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே கோயில்ல பார்த்தா தீக்ஷுல அந்த யாகத்துக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க நம்ம லக்ஷ்மியோட மித்ரா அப்படியே கூட 108 வாட்டி நடக்கணுங்கிறதுக்காக நடந்துகிட்டே இருக்கிறாரு. அவர் எந்த பேச்சும் கொடுக்கல, ஆனா ஹெல்ப் பண்றாரு, நம்ம லக்ஷ்மிக்கு எல்லா உதவியும் பண்றாரு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அரவிந்தா பிரசாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மிக்காக. உடனே மித்ரா அம்மா நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இந்த நெருப்புல உட்காந்து எதுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால முடியலன்னா விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா, அந்த பொண்ணு அவங்க புருஷனுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய பரிகாரத்தை எல்லாம் பண்ணுது. நான் தான் தீக்ஷலு கிட்ட கேட்டேன், நான் என்னால முடிஞ்ச உதவிய நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அதான் அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்ல, நீ ஒரு அம்மாவா இருந்து நீ அவளுக்கு பிரசாதம் வேணா பண்ணி கொடு உன் கையால அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ நம்மளால முடிஞ்ச உதவியை நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனா இப்போ இந்த காலத்துல தன்னோட புருஷனுக்காக இவ்வளவு எல்லாம் பண்ற பொண்ணு அதிசயமா இருக்கு. எனக்கு இவ்வளவு கஷ்டமான பரிகாரத்தை பண்ற பொண்ணெல்லாம் பாக்குறதே அதிசயமா இருக்கு. எனக்கு அந்த பொண்ணு மேல ரொம்ப மரியாதையா அப்படிங்கிற மாதிரி நம்ம அரவிந்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க. மித்ராவும் அதே தான் சொல்றாரு. மித்ராக்கும் எனக்கும் தாமா, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க, யாருமே இல்லைனாலும் அந்த பொண்ணு அவங்களோட புருஷனுக்காக இவ்வளவு பண்றாங்க பாத்தீங்களா, எனக்கு அந்த குவாலிட்டிஸ் தாமா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வந்துட்டா, இப்போ தன்னோட புருஷனுக்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்கா, அதுக்கடுத்து அவளுக்கு குழந்தைங்க பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்காக பண்ணுவா, அதுதானடா இந்த இயற்கையோட இதுவே அப்படிங்கிற மாதிரி இவங்க இப்படி பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே தீக்ஷலு வராங்க. மித்ரா நான் ஏதாவது பண்ணணுமா தீக்ஷலு ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் மித்ரா, அந்த பொண்ணு பூஜைகளை முடிகிற வரைக்கும் நீ அந்த பொண்ணு கூட இரு, இதை நல்லபடியா முடிச்சு கொடுங்க, அது மட்டும் போதும், நீ அதுவே அந்த பொண்ணுக்கு பண்ற பெரிய உதவியா இருக்கும். இவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த பூஜையவே பண்ணணும், அதனால இவனை எப்படியாவது இங்க இருந்து கிளப்பி விடணுங்கிறதுக்காக நீ போய் அந்த பொண்ணுக்கு கூட ஒத்தாசிக்கு இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி 3 அடுக்குல அப்படி மேல தலைக்கு மேல 3 அடுக்குல பானையை வச்சிருக்காங்க. கடைசி பானையில வேற தீ பிடிச்சி, ஒரு குட்டி பானையில தீ வேற எரியுது.
இவங்களுக்கு மயக்கம் வர வருது. ஏன்னா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி கண்ணெல்லாம் மூடுது, கீழே விழற மாதிரி போறாங்க. நம்ம மித்ரா வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க, அந்த பானையை கீழே போட மாதிரி வராங்க. உடனே மித்ரா வந்து பானையை பிடிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்ல ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. சரி நீங்க கவலைப்படாதீங்க, மெதுவாகவே போங்க, நான் உங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து தன்னோட பொண்டாட்டி லக்ஷ்மினே தெரியாம வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க வந்து நம்ம ஜானு வீட்டுக்கு ஜானு வந்து ஜுன்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தோடனே ஜுன்னு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். டீச்சர் நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அர்ஜுனோட அம்மா வந்து எப்படி இருக்கீங்க ஜானு அப்படின்னு கேட்டுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. சரி ஜுன்னு, உங்க அம்மா எங்க? உங்க அம்மாவை நான் பார்க்கவே முடியறது இல்ல, எங்க இருக்காங்க, கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ டீச்சர், எங்க அம்மா இன்னைக்குதான் கோயில் போயிருக்கிறாங்க, இன்னும் வரலையே, அப்பளே கோயில் போயிட்டாங்க, நீங்க தப்பான நேரத்துல வந்துட்டீங்க, எங்க அம்மா இருக்கிற நேரத்துல நீங்க வந்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி அம்மா இல்லைன்னா என்ன, உங்க அம்மாவோட போட்டோ எங்கேயாவது இருக்குல்ல, அதை காட்டு அப்படிங்கிற போது அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, இல்ல லக்ஷ்மி வந்து போட்டோவே எடுக்க மாட்டா, நான் இப்ப போட்டோ எடுக்கிறேன்னு சொன்னா கூட மூஞ்ச மறைச்சுக்கிடுவா, அவளோட ஐடென்டிட்டியை வெளியே எங்கேயுமே காட்டிக்க மாட்டா, அவளோட போட்டோ இந்த வீட்லயும் இல்லவே இல்லை, அவ எங்கேயுமே வந்து போட்டோ எடுக்கவே மாட்டா, அவ இருக்கிறதே வெளியே யாரையும் பார்க்கவும் வர மாட்டா, வெளி உலகத்துல யாரையும் சந்திக்கவும் மாட்டா, அவளுக்கு தெரிஞ்சவங்கன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஜானுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. என்னது இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா, ஒரு போட்டோ கூடவா இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இன்னுமே கியூரியாசிட்டி வந்து அதிகமாகுது. அதாவது நான் வந்து நான் சும்மா இது என் அக்காவா இருக்குமான்னு கன்ஃபார்ம் சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன், ஆனா இங்க வந்து பார்த்தா இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு வந்து அம்மாவோட போட்டோ உனக்கு கபோர்ட்ல இருந்துச்சே பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. நீ வேணா உள்ள போய் பாருடா ஜுன்னு அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர் நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அந்த கபோர்டை திறந்து எடுக்க ட்ரை பண்றான். பட் கபோர்ட்ல பார்த்தா அங்க லக்ஷ்மியோட போட்டோ எதுவுமே இல்லை. ஐயோ டீச்சர், அன்னைக்கு இங்கதான் இருந்துச்சு, ஆனா இப்ப ஏன் இங்க இல்லைன்னு தெரியலையே, சாரி டீச்சர், கண்டிப்பா நான் இன்னொரு நாள் அம்மாவை உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜானுக்கு வந்து சஸ்பென்ஸ் பொறுக்க முடியல. ஏன் ஒரு போட்டோ கூட போன்ல கூட எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஜுன்னுக்கு வந்து லக்கி அன்னைக்கு வீடியோ எடுத்தால, அதுல வந்து லக்ஷ்மி இருப்பாள்ல, அதை நினைச்சு பாக்குறது. டீச்சர் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அன்னைக்கு லக்கி வந்து எங்க வீட்டுக்கு வந்தால, அன்னைக்கு அவ வந்து ஹோம் டூர் எடுத்தா, அதுல என் அம்மாவை எடுத்தா, அவ வந்து போஸ்ட் பண்றவான்னு கேட்டா, என் அம்மா வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, நீ இதை எந்த சோசியல் மீடியாலையும் போடக்கூடாது, இது யாருக்கும் நீ காட்டவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வேணா இப்ப லக்கிக்கு போன் பண்ணி அந்த வீடியோவை இந்த போனுக்கு அனுப்ப சொல்றேன், அப்ப நீங்க அதுல அம்மாவை பாருங்க அப்படின்னு சொல்றான். சரி அப்ப நீ லக்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒண்ணு நம்ம வந்து அர்ஜுனோட அம்மா கிட்ட போனை வாங்கி நம்ம லக்கிக்கு கால் பண்றான். கால் பண்ணி லக்கி எப்படி இருக்க சொல்லு ஜுன்னு, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி பாப்பாவும் பேசிட்டு இருக்கா. இங்க ஜானு டீச்சர் வந்திருக்காங்க, அம்மா பாக்கணும்னு கேக்குறாங்க. நீ அன்னைக்கு ஹோம் டூர் எடுத்தல, அதுல அம்மா இருப்பாங்கல்ல, அந்த வீடியோவை நான் ஜானு டீச்சருக்கு காட்டுறேன், நீ இந்த போனுக்கு அனுப்புறியா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா அனுப்புறேன் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா அந்த வீடியோ எடுத்த போன் வந்து வேற போன், அது வந்து கீழே இருக்கு, இவங்களுக்கு கால் அடிபட்டிருக்கு. உடனே இங்க வந்துட்டு ஆச்சி ஆச்சி ஆச்சின்னு அரவிந்தாவை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா அரவிந்தா தான் வீட்டுல இல்லையா, அப்பாவும் வீட்டுல இல்ல. உடனே மனிஷா வந்துட்டு எதுக்கு இப்போ குரங்கு மாதிரி கத்திட்டே இருக்க, உனக்கு என்னடி வேணும், என்னடி பிரச்சனை உனக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உன்னை யாரடி கூப்பிட்டா இப்போ, நான் என் ஆச்சியை தானே கூப்பிட்டேன், ஆச்சியெல்லாம் இங்க இல்ல, அவங்களாம் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா வந்து எரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. சரி போய் என் போனை முதல்ல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நான் அதுல ஒரு வீடியோ பார்க்கணும், முதல்ல என் போனை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனிஷாக்கு வந்து கோவம் வருது. சரி கத்தி தொலை, அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டிய நேரம் வந்துட்டு, எல்லாம் இந்த மித்ராவால வந்தது, இந்த மித்ரா இவ்வளவு செல்லம் கொடுத்து எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட நம்ம மனிஷா வந்து அந்த போனை எடுக்கலான்னு போறாங்க. எடுத்துட்டு அவங்களுக்கும் அன்னைக்கு ஞாபகம் வருது, இவ என்ன வீடியோவை அப்படி பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எடுக்கிற வீடியோவை ஆன் பண்ணிட்டாங்க. நம்ம லக்கி வந்து ஹோம் டூர் எடுக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டூர்ல ஜுன்னு வராரு. ஃபர்ஸ்ட் பாட்டியை காட்டுறாங்க, அதுக்கடுத்து இதுதான் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடைசியா அப்பா லக்ஷ்மி என்ட்ரி வரப்போது, நம்ம மனிஷா பார்க்க போறாங்களான்னு எதிர்பார்த்த போது நம்ம லக்கி பாப்பா வந்து மேல இருந்து கத்திட்டு இருக்காங்க. போன் எடுத்துட்டு வர, உனக்கு என்ன இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி திரும்பி கத்திட்டு இருக்காங்க. ஐயோ இந்த டார்ச்சர் வேற அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா வந்து போனை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. பார்க்கல, லக்ஷ்மியோட போட்டோவை பார்க்கல. அப்படியே எடுத்துட்டு போய் அவகிட்ட குடுக்கலான்னு போறாங்க. நம்ம லக்கி பாப்பா வந்து பெட்டை விட்டு எரிஞ்சு அவங்க வந்து வாங்கலான்ட்டு வந்துடுறாங்க. வந்து வாங்கிட்டு புடுங்கிடுறாங்க. நம்ம லக்கி பாப்பா வந்து மனிஷா கையில இருந்து புடுங்கிடுறாங்க. கல்யாணம் மட்டும் ஆகட்டும்டி, உனக்கு நான் யாருன்னு அப்ப காட்டுறேன், அப்புறம் உன்னை இந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன், குப்பையை தூக்கி போடுற மாதிரி உன்னை தூக்கி போடுறான் இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க லக்கி பாப்பா வந்து அந்த வீடியோவை அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீடியோ சென்டே ஆக மாட்டேங்குது.
ஐயோ என்ன ஆச்சு இந்த போனுக்கு, என்னதான் பிரச்சனை, ஏன் இந்த வீடியோ சென்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க ஜானு வந்து நம்ம ஜுன்னு கிட்ட கேக்குறாங்க, வீடியோ வந்துருச்சா, இல்ல டீச்சர் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஜானுக்கு வந்து இப்ப குழப்பத்து ரொம்ப குழப்பமாயிருச்சு. ஒருவேளை இது என் அக்காவா தான் இருக்குமோங்கிற நிலைமைக்கே வந்துட்டாங்க. சோசியல் மீடியால போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஒரு போட்டோ இல்லைன்றாங்க. சரி இத்தனை வருஷம் நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஜானு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜுன்னு கிட்ட. நாங்க இப்பதான் டீச்சர் இங்கே வந்தோம், நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், ஸ்கூல் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் லக்கி எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா. இதுக்கு முன்னாடி 4 வருஷம் நாங்க வந்து டெல்லியில இருந்தோம், இப்பதான் அப்பாவுக்கு வந்து இங்க பிசினஸ் இருக்கிறனால இங்க வந்தோம் அப்படின்னு சொல்றேன். இது அப்பா சரி கல்யாண போட்டோ கூடவே இல்லைங்கும் போது, கல்யாண போட்டோவா, ஐயோ அர்ஜுன் என்னோட அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ எனக்கு ஃபாதர்ஸ் டே எனக்கு கூட்டிட்டு வந்த, ஐயோ டீச்சர் என் அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது, என் அம்மா எனக்கு காட்டவும் இல்லை, என் அப்பாவை நான் அடியோட வெறுக்கிறதுக்கு காரணமே அதுதான், என் அப்பா என்னை ஒரு தடவை கூட பார்க்கவும் வரல, என் அம்மா வந்து அர்ஜுன் சார் கம்பெனில வேலை பாக்குறாங்க, அதனால நாங்க இங்க இருக்கிறோம், அவ்வளவுதான், என்னோட அப்பா ஒன்னும் அர்ஜுன் சார் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப வந்து இவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாயிருது. அர்ஜுனோட பையன் இவன் இல்ல, இவங்க அம்மா வந்து லக்ஷ்மியா, அப்பா யாருன்னு தெரியாது, அப்பா பேரையும் சொல்லல, அப்பா போட்டோவையும் காட்டல நம்ம ஜுன்னுக்கு, அப்பா பத்தின எந்த விஷயமே இவனுக்கு தெரியல, சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்ல, போட்டோ எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க, சோசியல் மீடியால போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம ஜுன்னு வந்து இவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுத்தனால ஜானு வந்து இப்போ குழப்பமாயி இது லக்ஷ்மியா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதறிட்டு, சரி நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்து நம்ம விவேக்கு கால் பண்றாங்க. விவேக் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்காரு கார்ல. கால் பண்ணி, விவேக் நான் என்ன ஜானு கால் பண்ணியிருக்கா, சார் நம்ம மேலேயும் இவளுக்கு ஜானுக்கு பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் வந்து லவ் மூட்ல வந்து இருந்துட்டு போன் அட்டன் பண்ணி பேசாரு. உடனே என்ன ஜானு சொல்லு, உனக்கு இப்பதான் எனக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சா, நான் பேசுறது மட்டும் நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல போறேன், நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறா. நான் இங்கதான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், நீ உடனே கிளம்பி ஜுன்னு வீட்டுக்கு வா, நான் ஜுன்னு வீட்டுல தான் இருக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஒன்று சொல்லணும், நீ சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. நம்ம விவேக்கும் ரொம்ப ஈகரா இருக்காரு, ஜானு இதுக்கு கால் பண்ணியிருக்கா, என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்க வந்து மித்ரா வந்து அந்த 108 சுத்திடுறாங்க. கடைசியா வந்து அந்த பானையெல்லாம் தீக்ஷுல வந்து மித்ரா கையால இறக்கி வைக்க சொல்றாங்க. இறக்கி வைக்க சொல்லிட்டு, நீங்க வந்து இங்க வாசமுள்ள ஒரு மலர் இருக்கு, அதை போய் நீங்க முதல்ல போய் பறிச்சுட்டு வாங்க, மித்ரா நீயும் அவளுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கோயில் ஃபுல்லா போயிட்டு நம்ம லட்சுமியும் மித்ராவும் அந்த வாசமுள்ள மலர் எங்க இருக்குன்னு தேடிட்டே இருக்கிறாங்க. கடைசியா நம்ம லட்சுமி வந்து கண்டுபிடிச்சிடறாங்க அந்த வாசமுள்ள மலரை. பறிக்கலான்னு போறாங்க, கால்ல முள்ளு குத்திடுது. பார்த்தா நம்ம மித்ராவுக்கு வந்து மனசே வலிக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம லக்ஷ்மி வந்து அந்த அந்த இலையை பறிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. உடனே காலில் வேற முள்ளு குத்திடுது. உடனே மித்ரா வந்து மனசு கேட்காம, உங்களால முடியல, நான் பறிச்சு கொடுக்குறேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் கையை பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. லக்ஷ்மியும் மித்ராவோட கையை பிடிச்சுக்கிறாங்க. உடனே மித்ரா வந்து எக்கி அந்த இலையெல்லாம் பறிக்கிறாரு. பறிச்சு லக்ஷ்மி கையில கொடுக்குறாரு. உடனே இவங்களும் போய் தீக்ஷலையா கிட்ட கொடுத்து, அதுக்கடுத்து நம்ம லக்ஷ்மி பார்த்தா 5 சுமங்கலிங்களுக்கு வந்து பாத பூஜை மாதிரி பண்றாங்க. பாதங்கள்லாம் கழுவி மஞ்சள் பூசி எல்லார்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுல ஒண்ணு நம்ம அரவிந்தா, இன்னொரு 4 சுமங்கலிக்கிட்டையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நம்ம அரவிந்தா வந்து இவங்களுக்காக பிரசாதம் முன்னாடியே பண்ணியிருந்தாங்கல்ல, அதை வந்து பரிமாறுறாங்க. பரிமாறும் போது நம்ம மித்ரா வந்து தூரத்துல இருந்து பாத்துட்டே இருக்கிறாங்க, அதாவது லக்ஷ்மியை பார்த்துட்டே இருக்கிறாங்க. லக்ஷ்மி வந்து அவங்க முகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கிறாங்க, அதாவது கீழே குனிஞ்சு பாக்குறாங்க, மித்ராவை பாக்குறாங்க, அதுக்கடுத்து அரவிந்தாவை பாக்குறாங்க. அரவிந்தா யாராவது நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பதட்டத்துல பயத்திலேயே வந்து கீழே பாக்குறாங்க, மேல பாக்குறாங்க, மூஞ்ச மட்டும் ஃபுல்லா காட்டவே மாட்டாங்க. உடனே மித்ரா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதுக்கடுத்து அரவிந்தா வந்துட்டு, என்ன மித்ரா இதுக்கு நீ இப்படி பாத்துட்டு இருக்க, இல்லம்மா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்ப இருக்கிற இந்த காலத்துல கூட தன்னோட புருஷனுக்காக இவ்வளவு ஒரு கஷ்டமான பூஜையை பண்ணி இவ்வளவு எல்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அரவிந்தாவும், இங்க பாரு, தன்னோட புருஷனுக்கு ஒண்ணுன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் அதை பண்ணதான் செய்வாங்க மித்ரா, இதுல என்ன இருக்கு, சரிம்மா இப்ப நம்ம பூஜை முடிஞ்சதுல நம்ம வீட்டுக்கு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. சரி வா தீக்ஷுலையா கிட்ட சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு தீக்ஷுலு கிட்ட வந்து திரும்பி லட்சுமியை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க நம்ம அரவிந்தா. எனக்கு இந்த பொண்ணை பார்க்க அப்படியே என்னோட மருமக லட்சுமி பார்த்த மாதிரி இருக்கு, அவளும் இப்படிதான், மித்ராக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிருவா, மித்ரா உயிரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் அவ உயிரை பொருட்படுத்தாம பண்ணுவா, இந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியே என் லட்சுமியை பார்த்த மாதிரியே இருக்கு, இந்த பொண்ணுக்காக பண்ணது எல்லாமே லட்சுமிக்காக பண்ணது மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு தீக்ஷுலு கிட்ட சொல்றாங்க. தீக்ஷுலு வந்து மனசுக்குள்ள நினைப்பாங்க, மித்ரா அது லக்ஷ்மி தான், அவ மித்ராக்காக தான் இவ்வளவும் பண்ணா, ஆனா இது உனக்கு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசுல நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. சரி எங்க பூஜை முடிஞ்சது இல்ல, நாங்க போகலாம் இல்ல,
அந்த பொண்ணை கட்டிக்கிட்டவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணோட குடும்பம் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்காங்க இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அரவிந்தா வந்து பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. சரி தீக்ஷலு கிட்ட சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போயிருவாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி கண்ணுல அப்படியே தார தாரையா கண்ணீர் வரும். தன்னோட கண் முன்னாடியே தன்னோட அத்தை தன்னோட புருஷன் வந்து போய்கிட்டு இருக்காங்க தூரமா. உண்மையும் சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு லக்ஷ்மிக்காக எல்லாமும் பண்ணது அவங்களோட கணவரும் அவங்க மாமியாரும் தான். அதை நினைச்சு இவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்க ஜானுவை பாக்குறதுக்காக விவேக் வந்து வந்துடுறாரு. விவேக் நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கும்போது நம்ம விவேக் வந்து காதல் மூட்ல உனக்கு என்கிட்ட பேசணுங்கிறதுக்குலாம் உனக்கு நேரம் இருக்கா, மேடம்க்கு இப்பதான் எனக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஐயோ விவேக் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த வீட்டுலதான் என் அக்கா உயிரோட தான் இருக்கா, என் அக்கா உயிரோட தான் இருக்கா, லட்சுமி இந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க, லட்சுமி அக்கா இந்த வீட்டுல தான் இருக்கா, ஜுன்னு வந்து என் அக்காவோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விவேக்கோ கோவம் வருது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஜானு, உன் அக்கா இறந்து போயிட்டாங்க, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ அக்காவே நினைச்சிட்டு இருக்கனால உன் அக்கா வந்து எல்லா பக்கமும் இருக்கிறாங்க நீ ஏன் நினைச்சுக்கிற, நீயா ஏதாவது நினைச்சிட்டு நீயா பேசாத, நீ உன் அக்காவை நீ இருக்கிறத நீ கண்ணால பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் கண்ணால எல்லாம் பாக்கல, ஆனா நடந்ததெல்லாம் இங்க அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. ஒரு போட்டோ கூட இல்ல, அவங்க அப்பா வந்து அர்ஜுனோட ஒய்ஃப் ஒன்னும் லக்ஷ்மி கிடையாது, இங்க வந்து ஜுன்னோட அம்மா பேரு லக்ஷ்மி, ஆனா அவங்க வந்து அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கல, அர்ஜுன் வந்து இவனோட அப்பாவே கிடையாது, ஜுன்னோட அப்பாவே கிடையாது, ஜுன்னுக்கு அவன் அப்பாவை பத்தின எந்த விஷயமும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. உடனே நம்ம ஜுன்னு வந்து ஜானு டீச்சர் எங்க போனீங்க, அதுக்குள்ள லக்கி வீடியோ அனுப்பிட்டா அப்படின்னு சொல்றாங்க. வீடியோவை எடுத்து பார்த்தா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் டூர்னு வந்துட்டு பார்த்தா பின்னாடி லக்ஷ்மி வராங்க. பார்த்தோன்னே இவங்க ஜானுக்கு வந்து அப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல, தலையாட்டம் நின்றுட்டாங்க. அவங்களும் கண்ணால பாத்துட்டாங்க அந்த வீடியோவை, விவேக்கும் கண்ணால பாத்துட்டாங்க. 2 பேத்துக்கும் பெரிய பெரிய ஷாக்கு. அதாவது லக்ஷ்மி இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப லக்ஷ்மி நம்ம உயிரோட இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை 2 பேரும் பார்த்தோன்னே அதிர்ச்சியில ஆயிடுறாங்க. உடனே கீழே போட்டுடுறாங்க போனை, நம்ம ஜானு வந்து கீழே போட்டுறாங்க. உடனே போனை பிடிச்சிடுறாங்க. உடனே போனை பிடிச்சிட்டு ஜானு ஜானு சுயநிலைக்கு வா வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. உடனே இவங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே திரும்பி ஜுன்னுவை பாக்குறாங்க. தன்னோட அக்காவோட பையன், தன்னோட ரத்தம், தன்னோட அக்காவோட பையன் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜுன்னுவை வந்து கட்டி அணைச்சுக்கிறாங்க ஜானு. அதுக்கடுத்து முத்தம் கொடுக்குறாங்க. ஜுன்னுக்கு வந்து தலையும் புரியல வாழும் புரியல. டீச்சர் உங்களுக்கு என்னாச்சு, என்ன விஷயம், என்னாச்சு, எதுக்கு ஷாக் ஆறீங்க, என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னல விவேக் அப்படின்னு சொல்லிட்டு கத்த வராங்க. இந்த நேரத்துல கையை பிடிச்சி அமுக்குறாங்க. நீ எதுவும் பேசாத, இந்த நேரத்துல ஜுன்னுக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி அமுக்குறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா அர்ஜுனோட அம்மாவும் உள்ள வந்துடுறாங்க. இங்க பாரு ஒன்னும் இல்ல டீச்சர் கொஞ்சம் தலைவலிக்கு தான், நீ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு விவேக் வந்து ஜுன்னு கிட்ட கேக்குறாங்க. ஜுன்னு வந்து தண்ணி எடுக்க போயிட்டான். நான் சொன்னேன்ல விவேக் என் அக்காவோட பையன் தான், அது என் அக்காவோட பையன் ஜுன்னு, என் அக்கா உயிரோட தான் இருக்கா, நான் சொன்னேன்ல இவங்க வந்து என்ன சொல்றது எக்ஸைட்மெண்ட்ல என்ன பேசுறேன்னு தெரியாம விவேக் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே விவேக்கும் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி சந்தோஷத்துல தன்னோட அக்காவை, அதாவது தன்னோட அண்ணியை வந்து உயிரோட பாத்துட்டோம், உயிரோட இருக்கிறாங்கன்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருப்பாங்க, அரவிந்தாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அது உண்மையாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு இவருக்கு வந்து பேச்சு மூச்சே இல்ல. ஆக மொத்தம் அவங்க 2 பேத்துக்கும் பேச்சு மூச்சே இல்லை, என்ன பேசுறதுன்னே தெரியல லட்சுமியை பார்த்தனால. உடனே சரி ஜுன்னு இப்போ உங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, இங்க பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல, அங்கதான் உங்க அம்மா போயிருக்காமா அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் இன்னொரு நாள் உங்க அம்மாவை பாக்குறேன், நான் இப்ப போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம லட்சுமி கோயில்ல போய் நீங்க சந்திக்கிறோம். கார்ல போகும்போது பார்த்தா நம்ம விவேக்கும் ஜானு டீச்சரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன்ல விவேக், நான் சொல்றப்ப நீ நம்பவே இல்லை, நான் வந்து அந்த கடவுள்கிட்ட எவ்வளவு சண்டை போட்டேன்னு தெரியுமா, என் அக்காவை எதுக்கு என்கிட்ட இருந்து பிரிச்ச, இந்த சின்ன வயசுல எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்த, எனக்கு நீ யாரு இருக்கான்னு நான் அவ்வளவு கோவப்பட்டேன். ஆனா அந்த கடவுள் என்னை கைவிடலை, என் அக்கா உயிரோட தான் இருக்கா. ஆனா அவ ஏன் இத்தனை பக்கத்துல இந்த ஊர்லயே இருந்துட்டு அவ ஏன் என்னை பார்க்க ஒரு நாள் கூட வரல, அவ ஏன் மாமா மேல அவ உயிரே வச்சிருந்தாலே ஏன் ஒரு வாட்டி கூட அவன் மாமா பார்க்க வரல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இப்ப 1008 குழப்பம் வந்து ஏற்படுது. இந்த நேரத்துல நான் இப்பவே உடனே அத்தைக்கு கால் பண்ணி சொல்றேன், அரவிந்த் அத்தைக்கு கால் பண்ணி சொல்றேன், அவங்களுக்கு மட்டும் சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அக்கா உயிரோட இருக்கிறாங்க இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போறாங்க. உடனே விவேக் வந்து தடுக்கிறாரு. வேண்டாம், முதல்ல இங்க பாரு, நான் ஜுன்னு வீட்டுக்கு பல வாட்டி போனேன், ஆனா ஒரு வாட்டி கூட நான் அண்ணியை பார்க்கல. அதே மாதிரி ஜுன்னுவும் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்தான். இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதா என்னன்னு தெரியல. அண்ணி எதுக்காக மறைஞ்சு வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணி எதுக்காக இந்த வீட்டு போனாங்கிற ரகசியம் எனக்கு தெரியும். அப்ப உனக்கு தெரியும்னா நீ ஏன் விவேக் என்கிட்ட சொல்லல, அதுக்கான நேரம் இன்னும் வரல ஜானு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மனிஷா பண்ண சூழ்ச்சி எனக்கு தெரியுங்கிற மாதிரி இவர் வந்து ஜானி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு விவேக்.
அப்புறம் வந்து இவங்க கார்ல வந்து இப்படி பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. உண்மையை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், முதல்ல நம்ம வந்து அண்ணியை போய் மீட் பண்ணுவோம், எதுக்காக நீங்க இந்த குடும்பத்துல வந்து சேரல, எதுக்காக நந்தன் குடும்பத்தை நீங்க பார்க்க வரல, இப்போ ஒரே ஊர்ல தான் இருக்கோம், பக்கத்து வீட்டுலதான், கிட்டத்தட்ட பக்கத்து வீட்டுலதான் இருக்கோம், லக்கியும் ஜுன்னுவும் ஒன்னாதான் படிக்கிறாங்க, ஆனாலும் நான் இன்னும் ஒரு வாட்டி கூட சந்திக்கல, இதுக்கான ஆன்சர் எல்லாம் கேட்கணும்னா நம்ம அண்ணியை தான் போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா இவங்க கார்ல வந்து நம்ம அரவிந்தாவும் மித்ராவும் வந்துட்டு இருக்காங்க. வந்து வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தா மித்ராக்கு ஒரே மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கு. அந்த பொண்ணு அப்படியே லக்ஷ்மிங்கிற மாதிரி அவரோட மைண்ட் வந்து நினைக்குது. அந்த பொண்ணு வந்து இவ்வளவும் பண்ணது எல்லாமே லக்ஷ்மியை ஞாபகப்படுத்துது. லக்ஷ்மி மித்ராக்காக இதெல்லாம் பண்ணாங்கல்ல, அதனால ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. உள்ள வரும்போதே வீட்டுக்குள்ள வரும்போது மூட் அவுட்டா இருக்காரு. மனிஷா வந்து சோஃபால உட்காந்துட்டு மித்ரான்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா காது கேட்காத மாதிரி ஒரு பாட்டு போயிட்டே இருக்காரு. என்ன மித்ரா, உனக்கு என்ன அவ்வளவு திமிராச்சா, உனக்கு என்ன காது கேக்குதா இல்லையா, இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இவகிட்ட எல்லாம் எதுக்கு பேசணும்னு போயிட்டு இருக்கா. மனிஷா, நான் ஆல்ரெடி டிஸ்டர்ப்டா இருக்கேன், நீ என்கிட்ட இப்ப எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே கோபப்பட்டு இந்த மாதிரி போயிடுறாரு. உடனே அரவிந்தா வந்தோடனே என்னாச்சு, எதுக்காக மித்ரா வந்து இப்போ சோகமா போறான், இல்ல கோயில ஒரு பொண்ணு அவனோட கணவர் குழந்தைங்களுக்காக ரொம்பவே பெரிய பிரார்த்தனை பண்ணா, அதை பார்க்கும்போது மித்ராக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டான், அதனாலதான் அப்செட்டா இருக்கான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி மாடியில போய் ரூம்ல உட்கார்றாரு. திரும்பியும் வந்து அவருக்கு லக்ஷ்மியோட நினைவுகள் வந்து போகுது. அவரால ரொம்ப மைண்டா ஒரு மாதிரி ஆயிட்டாரு நம்ம மித்ரா. இங்க பார்த்தா நம்ம போனை லக்கி வந்து போன் எடுத்துட்டு வராங்க. போன்ல அந்த வீடியோ வந்து பிளே ஆயிட்டு இருக்கு. கரெக்டா லக்ஷ்மியோட போட்டோ இருக்கு. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதாவது ஸ்கிரீன் ஆஃப் பண்ணல, அந்த போட்டோ இது பிளே பட்டனை மட்டும் இது பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கிரீன்ல பார்த்தா நம்ம லக்ஷ்மியோட போட்டோ இருக்கு. அப்படியே, அப்பா எதுக்கு நீங்க டல்லா இருக்கீங்க, என்னாச்சு, எதுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க, அப்பாவை யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அக்கறையா கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன்டா குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம மித்ராவும் பேசிட்டு இருக்காங்க. போனை வந்து கீழே வச்சுட்டாங்க, அதாவது திருப்பி வைக்கல. போன் ஸ்கிரீன் வந்து ஆன்ல இருக்கு. ஸ்கிரீன்ல வந்து நம்ம லக்ஷ்மியோட போட்டோ இருக்கு, அப்படியே சைட்ல வச்சிருக்காங்க. இப்ப வந்து மித்ரா பாப்பாரா இல்லையாங்கிற மாதிரி திக் நிமிடங்கள் மாதிரி இருக்கு. லக்கி பாப்பா வந்து இவங்களை வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கார்ல நம்ம ஜானுவும் டீச்சரும் விவேக்கும் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம அண்ணியை போய் சந்திப்போம், அவங்க எதுக்காக மறைஞ்சிருக்காங்க, எதுக்காக நந்தன் குடும்பத்தை பார்க்க வரல, எதுக்காக இன்னும் வந்து அண்ணனை பார்க்க வரலன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரவிந்தா அத்தை கிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். முதல்ல அண்ணியை போய் சந்திப்போம், அவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கலாம், அதுக்கடுத்து நம்ம என்ன முடிவுனாலும் எடுத்துக்கலாம், நீ அது வரைக்கும் யாருக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காம நம்ம யாருக்கிட்டையும் போய் அண்ணி உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு விவேக் வந்து முடிவெடுக்கிறாரு. ஜானுவும் நேரா கோயிலுக்கு விடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம தீக்ஷலு கிட்ட வந்து பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, இதுக்கு அடுத்து இந்த பிரச்சனையும் வராதுல, மித்ரா உயிர் காப்பாற்றப்பட்டுள்ள, மித்ராக்கு இந்த ஆபத்தும் ஏற்பாடுலன்னு சொல்லிட்டு இங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜானு வந்து பின்னாடி வந்து அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கடுத்து இவங்க பின்னாடி லக்ஷ்மி திரும்பி பாக்குறாங்க. பெரிய ஷாக்கு. ஜானு விவேக்கும் நிக்கிறாங்க. ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும், அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும். இவங்களுக்கு ஜானுக்கு வந்து ஏங்கி அழுகுறாங்க. லக்ஷ்மி அதுக்கு மேல ஏங்கி அழுகுறாங்க. அக்கா, ஏன்க்கா என்னை விட்டுட்டு போன இந்த உலகத்துல, உனக்கு அப்படி என்னக்கா பிரச்சனை, ஏன் என்ன ஒரு வாட்டி கூட நீ பார்க்க வரல அப்படின்னு சொல்லி ஜானு வந்து ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே இருக்கிறாங்க. எதுக்கு நீ இந்த நந்தன் குடும்பத்தை கிட்ட வந்து இன்னும் சேரல, எதுக்கு நீ நந்தன் குடும்பத்தை பார்க்க வரல, எதுக்குக்கா உனக்கு அந்த குடும்பத்து மேல கோவமா இருந்தாலும் நான் என்னக்கா பண்ணேன், என் மேல என்னக்கா தப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே இருக்கிறாங்க. என்ன அனாதைய விட்டுட்டு நீ மட்டும் போயிட்டல, நீ சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லாவே இல்லக்கா, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நீ எதுக்குக்கா அந்த அர்ஜுன் வீட்டுல போய் இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ ஜானு, நான் எப்படி உன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு, நீ எதுக்கு இப்போ நந்தன் குடும்பத்தை வந்து இன்னும் சந்திக்காம இருக்கேன்னு கேட்கும்போது, அதுக்கு யாருக்கா காரணம், என்ன காரணம் அப்படிங்கிற போது மனிஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிஷா வந்து அவங்க கிட்ட மிரட்டி இருப்பாங்க, நான் அரவிந்தாவை வந்து சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் அத்தைக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேட்பாங்க. அப்போ ஒரு டிமாண்ட் வைப்பாங்க நம்ம மனிஷா, நீ இந்த நந்தன் குடும்பத்தை விட்டு, இந்த ஊரை விட்டு, மித்ராவை விட்டு, எல்லார விட்டு நீ தூரமா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மனிஷாவை நான் சும்மா விட போறது இல்ல, இப்பவே நான் நீ உயிரோட இருக்கிற உண்மையை போய் நான் அரவிந்தா அத்தை கிட்ட சொல்லி அந்த மனிஷாவை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ வேண்டாம், எனக்கு மனிஷா பத்தி நல்லாவே தெரியும் ஜானு, நீ போய் இப்ப ஏதாவது பண்ணா அது நந்தன் குடும்பத்தை தான் திரும்ப அஃபெக்ட் பண்ணும், நீ எதுவும் பேசாத அப்படின்னு கேட்கும்போது, நீ எதுக்குக்கா அந்த அர்ஜுன் வீட்டுல போய் வேலை பாக்குற, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு டிசைட் பண்ணேன், அப்பதான் பஸ் ஆக்சிடென்ட் நடந்தது, எனக்கு ஒருத்தங்க அடைக்கலம் கொடுத்தாங்க, அதுக்கடுத்து நான் அவங்கள விட்டு தூரமா போனேன், அப்போ வந்து எனக்கு அடைக்கலம் கிடைச்சதுதான் அர்ஜுன் சார் வீட்டுல, அதுக்கடுத்து அப்போ ஜுன்னு அப்படின்னு கேட்போது, எனக்கும் மித்ராக்கும் பிறந்த பையன் தான் அப்படின்னு சொன்னா ஆனந்த கண்ணீர், அதாவது விவேக்குக்கு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வந்துடும், நம்ம ஜானுக்கு வந்து அதை விட பெரிய ஆனந்த கண்ணீர், அதாவது தன்னோட அக்காவோட பையன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் 3 பேரும் எமோஷனல் ஆயிருவாங்க.
அதுக்கடுத்து நான் அரவிந்த் அத்தை கிட்டயாவது உண்மையை போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனிஷாவை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் இந்த உண்மையை எப்பவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து அவங்க மேலேயே சத்தியம் பண்ணிடுவாங்க. விவேக், ஜானு, நான் உயிரோட இருக்கிற உண்மையை நீங்க வந்து யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்துக்காகவும் யாருக்கும் இந்த உண்மை தெரியக்கூடாது, அப்படி மீறி தெரிஞ்சதுன்னா நான் செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இது நீங்க சொல்லக்கூடாது, இது என் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து அவங்க மேலேயே வந்து சத்தியம் பண்ணிடுவாங்க. இவங்களால அதுக்கடுத்து எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கடுத்து தீக்ஷலு வந்து இப்பதான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவாரு. பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்ல சாமி அப்படின்னு கேட்கும்போது, பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா, இந்த பொட்டு ஒண்ணு நீதான் மித்ராக்கு வந்து நெத்தியில வச்சு விடணும், இந்த கங்கணத்தை நீதான் அவன் கையில கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன இப்படி சொல்றீங்க, அவங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்களே, நான் எப்ப எப்படி நான் அவங்கள சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே தீக்ஷல சொல்லுவாங்க, இங்க பாரு, இந்த பரிகாரத்தையே நீ மித்ரா கூட நடத்த முடியுமான்னு நினைச்ச, அதுவே நீ நல்லபடியா முடிச்சிட்ட, எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு லட்சுமி, கண்டிப்பா நீ இந்த கங்கணத்தையும் பொட்டியும் நீ கண்டிப்பா நீ மித்ரா மேல வைப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி தீக்ஷல வந்து சொல்லிடுறாங்க. உடனே இவங்க வந்து இங்க வீட்டுல வந்து மனிஷா வந்து அடுத்து ஒரு பெரிய திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே உருன்னு உமனா மூஞ்சி மாதிரி தூக்கி வச்சிருக்காங்க. உடனே நம்ம தேவயானி வந்து, என்ன மனிஷா ஆச்சு, இப்ப எதுக்கு நீ மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒன்னும் இல்ல, இந்த மித்ராவை பாத்தீங்களா, யாரோ அவன் பொண்டாட்டி, யாரோ ஒரு புருஷனுக்காக அவன் பொண்டாட்டி வந்து இந்த பூஜையில உட்காந்து இது பண்ணதுக்கு இவன் இவ்வளவு வந்து கவலையா இருக்கானா, இவ்வளவு சோகமா இருக்கானா, அவனே நினைச்சிட்டு அவன் தான் என் உலகம்னு நான் இத்தனை வருஷமா கல்யாணமும் பண்ணிக்காம இத்தனை வருஷம் நான் மித்ராக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், அப்ப என்னோட அன்பு இவனுக்கு பெருசா தெரியலையா, ரோட்ல போற யாரோ ஒரு பொண்ணுக்காக அவ்வளவு இறக்கப்படுறான், அப்ப நான் என்ன இடிச்ச வாயனாத்த, இது இப்படியே விடக்கூடாது, நானும் இவ்வளவு எத்தனை நாள் தான் இந்த மித்ராக்காக காத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்காங்க. உடனே தேவயானி கேக்குறாங்க, என்ன தேவயானி உடனே கேக்குறாங்க, என்ன மனிஷா நீ என்ன மித்ராவை விட்டுட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ண போறியா, ஏதாவது முடிவெடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் இதுக்கு அந்த மாதிரி முடிவெடுக்கணும், நான் அதுக்காகவா இந்த வீட்டுல இத்தனை நாள் இருக்கேன், என் அம்மா உயிரே எடுத்திருக்காங்கல்ல அந்த அரவிந்தா, அப்புறம் நான் வந்துட்டு நான் மித்ராவை அடையிறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன், இதுக்கு அடுத்தும் நான் இப்படியே பொறுத்துட்டே இருந்தா நான் காலம் ஃபுல்லா நான் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும், நீங்க உடனே விவேக்குக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க நம்ம மனிஷா வந்து. உடனே தேவயானி வந்து வியப்ப கேக்குறாங்க, என்ன மனிஷா, விவேக்குக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா எப்படி உனக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீ சொல்ற, அதெல்லாம் இல்ல, நான் அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டேன், விவேக்குக்கு நீங்க முதல்ல முகூர்த்தம் குறிங்க, அந்த முகூர்த்தத்துல வச்சு மித்ராவை எப்படி பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்ட வைக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க கல்யாண ஏற்பாடை விவேக்கான கல்யாண ஏற்பாடை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி திட்டம் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே நைட் ஆயிடுது. இங்க வாசல்ல பார்த்தா நம்ம ஜானு, லக்ஷ்மி, விவேக் 3 பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி வீட்டுக்குள்ள போறது, வீட்டுக்குள்ள போய் அதுவும் இங்க வீட்டுல இப்ப எல்லாரும் இருக்காங்க, மித்ரா கையில எப்படி இந்த கங்கணத்தை கட்டி விடுறது, அப்புறம் வந்து எப்படி அவருக்கு பொட்டு வைக்கிறதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அக்கா உன் கூட துணையா இருக்கேன்னு சொல்லி ஜானு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஜானு, அவங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்னைய பார்த்தாலே பெரிய பிரச்சனை, அதுவும் இப்போ இனி சேர்த்து வச்சு பார்த்தாங்கன்னா உனக்கு அதை விட பெரிய பிரச்சனை, இணைய மட்டும் பார்த்தா கூட நான் எங்கேயாவது மறைஞ்சிருந்து ஏதாவது பண்ணலாம், நீயும் கூட வந்தனா அவங்களுக்கு இன்னும் குழப்பம் நிறைய வரும், அதுக்கடுத்து கண்டிப்பா உன்னைய ஃபாலோ பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, அதுவும் இந்த அர்த்தராத்திரியில நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னு உன்னைய தப்பா பேச போறாங்க, வேண்டாம் ஜானு, என்ன நடந்தாலும் நானே பாத்துக்கிறேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போ, விவேக் நீ அவங்களை அனுப்பி வைன்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் அனுப்பி வச்சுட்டு வராங்க. உடனே விவேக் வந்து ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாரு, நான் இப்போ வீட்டுக்குள்ள போறேன், கதவு திறந்து, இப்போ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிட்டா, நீ எல்லாரும் மேக்சிமம் தூங்கி இருப்பாங்க, இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறேன் எல்லாரும் தூங்கிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு, தூங்கிட்டாங்கன்னா நாங்க திரும்ப வந்து நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன், நீங்க உள்ள வாங்க, அண்ணன் ரூம்ல மெதுவா வந்து கயிறை கட்டிட்டு, அண்ணனும் தூங்கி இருப்பாரு, நீங்க மெதுவா வந்து இந்த கயிறை கட்டிட்டு பொட்டை வச்சுட்டு நீங்க அப்படியே போயிருங்க, நான் உங்களை சேஃபா வெளியே கொண்டு வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. உடனே இவர் கதவு திறந்து வருவாரு, பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, ஹால்ல யாரும் இருக்க மாட்டாங்க, அப்பாடா எல்லாரும் தூங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி போகலான்னு பாப்பாரு. பார்த்தா அவங்க அம்மா வந்துருவாங்க, தேவயானி வந்துட்டு, டேய் என்னடா ஊர் சுத்திட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, இப்படிதான் நீ இதுதான் வர நேரமா, அர்த்தராத்திரியில வந்துட்டு இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு நேரம் எங்கடா சுத்திட்டு இருந்த, உனக்கு அப்படி என்ன உனக்கு வேலை, அர்த்தராத்திரியில வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க திருட மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ அம்மா, நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருந்தேன், என்ன ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருந்தேன், என்ன இதை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன், சரி சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா சாப்பிடல, இனிமேதான், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்,
ஏண்டா ஆல்ரெடி நேரம் ஆச்சு, எல்லாரும் தூங்குற நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பிடல, இதுக்கு அடுத்து நீ சாப்பிட போறியா? சரி ஒழுங்கா நீ வா, நானும் இன்னும் சாப்பிடல, நீ வருவேன்னா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லி தேவயானி வந்து நம்ம விவேக்க கூப்பிட்டு இருக்காங்க. இங்க லட்சுமி வீட்டுக்குள்ள வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு விவேக் வந்து சிக்னல் கொடுக்கணுங்கிறதுக்காக சரிம்மா நீங்க எடுத்து வைங்க நான் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளி வந்து ஐயோ அண்ணி அம்மா இன்னும் தூங்கல, அவங்க இப்பதான் சாப்பிட உட்காந்துருக்காங்க, இப்படியே இருந்தா லேட் ஆகும், நான் என்ன பண்றேன் இப்ப மெயின் ஆஃப் பண்றேன், நீங்க அப்படியே உள்ள வாங்க, உள்ள வந்து 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம், டக்குன்னு நீங்க அந்த கயிறை கட்டிட்டு பொட்டை வச்சுட்டு டக்குன்னு வெளியே வந்துருங்க, நான் டக்குன்னு மெயின் கண்டிப்பா கரண்ட் இல்லைன்னா எல்லாரும் மெயின் ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கான்னா கண்டிப்பா முதல்ல செக் பண்ண வருவாங்க, உங்களுக்கு ரொம்ப எல்லாம் டைம் கிடையாது நீ டக்குன்னு போய் கட்டிட்டு டக்குன்னு கீழே வந்துருங்க, நான் அதுக்கடுத்து மெயின் ஆன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க. மெயின் ஆஃப் பண்ணிடுவாரு. இங்க பார்த்தா நம்ம தேவயானி வந்து பிளேட்ல சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. கரண்ட் போயிடும். போனோன்னு இந்த கரண்ட்டுக்கு வேற வேலையே இல்லை, நேரங்கட்ட நேரத்துலதான் கரண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா நம்ம லட்சுமி ஓடி வருவாங்க. ஒரு உருவம் ஓடி வருது, ஒரு பொண்ணு ஓடி வருதுங்கிறத பாத்துருவாங்க வீட்டுக்குள்ள. ஏய் திருடி யாரு நீ எங்கடி போற அப்படின்னு சொல்லி நம்ம தேவயானி வந்து பெரிய அலப்பறைய கிளப்பிடுவாங்க. லட்சுமி வந்து வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவாங்க. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். லட்சுமி வந்து உயிரோட இருக்கிற உண்மை இப்ப வந்து தேவயானிக்கு தெரிய வருமா தெரிய வராதா, இல்ல மித்ரா வந்து பாத்துருவாரா, லட்சுமியை பார்க்க மாட்டாரா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே முடிஞ்சா அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் சலங்கேலி சீரியலும் நம்ம மேகா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. நன்றி மக்களை, நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.